பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நீர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த வீடியோவிலே உங்களை எல்லாரும் பார்ப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம தொடர் வீடியோவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய மறு உருவாக்கம். இப்போ ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் நாம் தொடர் வீடியோவாக ஒவ்வொரு டாப்பிக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக எப்படி அவர் செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானுடைய பங்கு என்ன, நம்முடைய ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதான் இன்னின் நாளில் வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்களை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அதன்படி வாழும்போது, அதன்படி நாம் நடக்க ஒப்பு கொடுக்கும்போது, ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் இன்னும் ஒரு படி மேலே நம்ம ஆண்டவருக்குள்ளே இன்னும் நெருங்கி நாம் ஜீவிப்பதற்கு இது வழிகளை திறந்து தந்ததாக இருக்கும். இவையில் நாம் வீடியோக்குள்ளே போவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் நாம் பார்ப்போம் என்றால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியம் இதுதான். பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இன்னும் ஆவியானவருடைய வேலையை நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து தேவனோடு கூட உறவாடும்படி செய்கிறார். இதுதான் ஆவியானுடைய வேலைகளில் நாம் பார்ப்போம் என்றால், இது முதலாவது பிரதானமான வேலை. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்காத பட்சத்தில் நாம் தேவனோடு கூட உறவாட முடியாது. அவர்கள் பரிசுத்த இப்போ இந்த ஆவி உயிர்ப்பிக்காமல் இருக்கும்போது அந்த ஆவி மரித்ததாக இருக்கும். அவர்கள் மரித்தவர்கள். சரீரம் என்பது காண்கிற உலகத்தோடு தொடர்புடையது. ஆவி என்பது காண முடியாத பரலோகத்தோடு தொடர்புடையது. நல்லா தெரிஞ்சுங்க, லிசன், இது ஆழமான சத்தியம். இதுதான் போராட்டமே நமக்கு நடக்குது. நல்லா கேளுங்க. அதாவது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்காத பட்சத்தில் நாம் தேவனோடு கூட உறவாட முடியாது. அவர்கள் மரித்தவர்கள். சரீரம் என்பது காண்கிற உலகத்தோடு தொடர்புடையது. ஆவி என்பது காண முடியாத பரலோகத்தோடு தொடர்புடையது. இந்த இரண்டிற்கும் இடையே ஆத்தும மனிதன் இருக்கிறான். பாருங்கள், ஒரு பக்கம் மாம்சம் உலகத்தை நோக்கி நம்மை இழுக்கிறது, ஆவி நம்மை தேவனை நோக்கி இழுக்கிறது. மாம்ச சிந்தை மரணம். நீ தேவனோடு இணைந்திரு என்று ஆவி மனிதன் ஆத்தும மனிதனை இழுக்கும். இந்த இரண்டு மனிதர்களுக்கு இடையே ஆத்தும மனிதன் போராடி கொண்டிருப்பான். இதற்கு பேர்தான் ஆவிக்குரிய போராட்டம். என்ன தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய போராட்டம்னா என்னன்னு புரியுதுங்களா? இது நமக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம். வேற எங்கேயும் வெளியெல்லாம் போல, நமக்குள்ளேயே இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளேயே பயங்கரமான ஆவிக்குரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த இன்னர் மேன் ஸ்ட்ரகிள் ஆகிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்ப்போம் என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இதில் தெளிவாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரண்டும் போராடுவது எதற்காகவென்றால், ஆத்மாவை தன்வசப்படுத்துவதற்கு. அப்போ ஆத்மா எந்த பக்கம் சாகிறதோ அவர்களே ஜெயிப்பார்கள். அப்போ ஆத்மா மாம்சம் சொல்லுகிறபடி நடந்தால் அவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள். ஆத்மா ஆவி சொல்லுகிறபடி கேட்டு அதன்படி நடந்தால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். இதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இன்னும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களும் மாமிசத்தின்படி நடக்க முடியும். இதற்கு பேர் தான் மாமிசத்துக்குரியவர்கள். நல்லா பார்த்துட்டிங்களா? கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்தாலும்
மாமிசத்தின்படி அவர்களால் நடக்க முடியும். அது மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பார்த்தோம் என்றால், ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்கள், பவுல் இதில் திட்டமாக சொல்லியிருக்கார். ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். பொதுவான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மாமிசத்தின் இச்சைகளை நம்ம வெறுத்துவிட வேண்டும். சுயநலத்தை ஒழித்துவிட்டு பாடுகளை சுமக்க ஒப்பு கொடுத்து என்னை பின்பற்றி வாங்கள் என்று இயேசு தம்மிடத்தில் உள்ளவர்களிடத்தில் சொல்லுகிறார். பாருங்கள், சுயத்தை தம்முடைய சுயத்தாலே ஒழிக்க முடியாது. ஒருத்தவங்க சுயமாக ஒரு காரியங்கள் நினச்சி சுயத்தால் அதை ஒழிச்சிடலாம் அப்படின்னா முடியாது. அது முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, புத்தர் எடுத்துங்க. ஆசையே துன்பத்திற்கு எல்லாம் காரணம்னு ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆசையை ஒழிப்பதற்காக ஆசைப்பட்டார். பார்த்திங்களா? அதுபோல் சுயநலமாகவே வாழ்கின்றவர்கள் மாமிசத்தை ஒழிக்க முடியாது. சுயநலமாக இருக்கவங்க மாமிசத்தை ஒழிக்கவே முடியாது. நோ சான்ஸ். ஆவியானவரின் உதவியோடு மாமிச சிந்தையை ஒழிக்க முடியும். இதை ஒழித்தால்தான் மறு உருவாக்கத்திற்குள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு மாமிச சிந்தையை ஒழிக்கணும். அதை ஒழிச்சாதான் நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். பாருங்கள், அப்படி ஒழிக்க முடியாவிட்டால் அதற்கு பேர் மாய்மாலம், வெளிவேஷம் இப்படின்னு சொல்லலாம். ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், செழிப்பு உபதேசிகள் துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள். இவர்கள் தான் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பார்த்திங்களா? இப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். பைபிளில் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, முற்றிலும் வேறுபட்டது. பாருங்கள், இது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் சாயலுக்கு மாற்றுகிறார். வேதத்தை புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்கிறார். தேவனுடைய ஊழியத்துக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய மீட்புக்கென்று அவர் அச்சாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது முன்பணம் மாதிரி அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழகுபடுத்துகிறவர். அழகுபடுத்துபவர்னா அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, சர்ச் இஸ் எ பியூட்டி பார்லர். சர்ச்சு தான் பியூட்டி பார்லர். நம் சரீரத்தை அழகுபடுத்துவதற்கு எப்படி அழகு நிலையம் போகிறோமோ அதுபோல் ஆவியை, ஆத்மாவை அழகுபடுத்துகிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பியூட்டி பார்லர் தான் சர்ச். அங்குள்ள பாஸ்டர்ஸ், போதகர்கள், ஊழியர்கள் தான் அவங்க இந்த பாஸ்டர்ஸ், போதகர்கள், ஊழியர்கள் இவங்க தான் பியூட்டிஷியன்ஸ். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக அலங்கரிக்கிற வேலையை செய்யணும். மணவாளன் வரும்போது அவரது கண்களில் பிரியம் கிடைக்கிற மாதிரி அழகுபடுத்த வேண்டும். இதான் அவங்களுடைய வேலையே. பாருங்கள், இது ரொம்ப அழகாக ஒரு இதில் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், எக்ஸாம்பிள் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பதற்கு முறை வந்தபோது அவன் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. பாருங்க, அவள் ஸ்திரீகளை காண பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை.
எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. பாருங்கள், ஆகாஸ்வேர் ராஜாவை பார்த்தா கிறிஸ்துவை குறிக்கும்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மணவாட்டி வஸ்தி, இஸ்ரவேல் ஜனங்கள், அதான் மணவாட்டியை தான் வஸ்தி. அந்த வஸ்தியை யார் கூப்பிடலான்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். வஸ்தியின் அழகை எல்லாருக்கும் காண்பிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழகு மூலமாக தன்னுடைய மகிமை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக தேவன் விரும்பினார். அதாவது வஸ்தியோட அழகை எல்லாரும் பார்க்கும்படி ராஜா விரும்பினபடி இது எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அந்த தன்னுடைய மகிமையை அவர்கள் மூலமாக அவருடைய மகிமையை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக தேவன் விரும்பினார். பாருங்கள், ஆகாஸ்வேர் ராஜா தன்னுடைய மனைவியை மற்ற ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் காட்ட விரும்பினானோ அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் காட்ட நினைத்தார். வஸ்தி சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் வரமாட்டேன், முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் தேவன் வஸ்தியை விட்டுவிட்டு எஸ்தரை தெரிந்து கொண்டார். அந்த எஸ்தர் தான் புதிய ஏற்பாட்டு சபை. எஸ்தராகிய இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஏகாய், அதாவது தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் அடையாளமாக சொல்லப்படுது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிஜத்திற்கு அது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு பாருங்கள், இதில் எஸ்தர் அந்த புதிய ஏற்பாட்டு சபை. ஏகாய் யாருன்னா அவங்க தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்றிருந்தால், எஸ்தர் ஏகாய் என்ன சொன்னாங்களோ அதுதான். அதுக்கு மாறாக அவள் தன்னை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அழகுபடுத்தி கொள்ளலை, ஒன்றும் செய்யலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் செஞ்சாள். பாருங்கள், பிறகு ராஜாவின் முறை வந்தபோது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது. ஏனென்றால் மற்ற ஸ்திரீகள் தங்களை தாங்களே அழகுபடுத்தி கொண்டார்கள். எல்லாம் தங்களுக்கு தேவையான எல்லாம் ஏகாயிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். தங்கள் இஷ்டப்படி தங்கள் பியூட்டிஃபை பண்ணி கொண்டார்கள். நான் இயேசுக்கு பிரியமானபடி நடந்தேன் என்கிறார்கள். அப்படியல்ல. ஆனால் எஸ்தர் ஏகாய் சொன்னதே அல்லாமல் வேறு ஒன்றையும் செய்யவில்லை. ஏனென்றால் ஏகாய்க்கு மட்டுமே ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், எப்படி ஆயத்தப்படுத்தணும் என்பதெல்லாம் ஏகாய்க்கு மட்டும்தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும். இயேசுக்கு பிடித்தபடி எப்படி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது ஆவியானவருக்கு தெரியும். ஆனால் ஏகாய் சொல்லும்படி செய்யாமல் தங்கள் இஷ்டப்படி தங்களை அழகாக்கி கொண்டு ராஜா கண்களில் தயை கிடைக்காத போது உங்கள் நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், கத்தாவே கத்தாவே என்பவர்களை தேவன் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார்கள். பாருங்க, ஆனால் எஸ்தர் என்கிற புதிய ஏற்பாட்டு சபை ஏகாய் என்கிற பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடியே செய்ததால் இயேசு ராஜா கண்களில் தயை கிடைத்தது. ஆகாஸ்வேர் ராஜா கண்களில் தயை கிடைத்து பட்டத்து ராணி ஆக்கினார். நம்மையும் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டு ஜீவ கிரீடத்தை தரித்து உன்னதங்களில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கும் நாள் வரும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நடப்பவர்கள் மட்டுமே அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் கன்னிமாடத்திலிருந்து நிராகரிக்கப்படுவார்கள். யார் தங்களை மணவாளனுக்கு பிரியமான மணவாட்டியாக அலங்கரித்து கொள்கிறார்களோ, ஏகாய் வசத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் மட்டுமே ராஜா கண்களில் தயை பெற்ற மணவாட்டியாக இருப்பார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிற வேலை. சபை என்பது பியூட்டி பார்லர், பரிசுத்த ஆவியானவர் என்பது பியூட்டிஷியன். பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், அன்றியும் இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சரீரத்தை மறு உருவாக்கம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இல்லை என்றால் அவனால் இயேசு கிறிஸ்து வரும்போது மறு உருவாக்கம் அவனுக்குள் நடக்க முடியாது, நடக்காது. மரித்து போன சரீரத்தை திரும்பவும் உயிரோடு எழுப்பும்
ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் இணைக்கிற வேலை. பாருங்கள், பிலிப்பியர் 3:21 பார்த்தோம் என்றால், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையை செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். மறுரூபப்படுத்துகிற வேலை ஆவியானவர் மூலமாக தான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய மறு உருவாக்கத்திலே முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்ம மறு உருவாக்கத்திற்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. பரிசுத்த ஆவியானவர் சொல்படி நாம் செய்வோம் என்றால் நாம் ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் இன்னும் நாம் முழுமையான முதிர்ச்சி அடைந்து தேவனோடு எப்போதும் சஞ்சரிக்கிற, தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வருவோம். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். இதற்கு முந்தின வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தவறாமல் பாருங்கள். இது ரொம்ப ஆழமான சத்தியம். இது ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் தொடர் செய்தியாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து அதன்படி நடந்து அதன்படி வாழ்ந்து நாம் தேவனோடு எப்போதும் இணைந்திருப்போம். அவர் வருகின்போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நாம் நம்மளையும் நம்மளுடைய உள்ளான மனிதனையும் தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.